ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரோட் மேப் கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி அதில் எழுதுனா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஹே guys, this is Priya from MP Studies. எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் நம்பர் 28 தான் ரோட் மேப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு ஆப்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் சிம்பிளாக நீட்டாக எழுதினாலே ஈஸியாக 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எப்படி எழுதணும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷினை பார்த்துட்டு எங்கேருந்து எங்கே போக சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது டெஸ்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினில் யூ ஆர் இன் யுவர் ஸ்கூல். ஸோ ஸ்கூல்லேருந்து அ மேன் அப்ரோச்சஸ் யூ டு கைட் ஹிம் டு த நியர்பை டெம்பிள். ஸோ ஸ்கூல்லேருந்து டெம்பிளுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ கையோடு நீங்கள் ஒரு பென்சில் எடுத்து கொஷின் பேப்பரை பார்த்தோன்னையும் ஒரு பென்சிலில் டேரக்ஷனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் எங்கே போகணும்? டெம்பிளுக்கு போகணும். ஸோ இதுதான் டைரக்ஷன். இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பரில் பென்சில்லாம் மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு புரியுது. பட் மார்க் பண்ணிவிட்டு இந்த கொஷின் முடிஞ்சக்கப்புறம் கையோட எரேஸ் பண்ணிடுங்க. புக் பேக்கில் கொடுத்த கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் காமிக்கிற இந்த பேசிக் ஃபார்மேட்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது போதும், நீங்கள் ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். நீங்கள் எவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிப்பிக்கலாக நம்ம எழுதுனா நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்லாம் யோசிக்காதீங்க. எப்படி எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் போட போகிறாங்க. ஸோ சிம்பிள் அண்ட் கிளியராக எழுதுனா போதும். ஸோ இந்த ஃபார்மேட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கோ ஸ்ட்ரைட்னு நேராக போ அப்படின்றப்போ கோ ஸ்ட்ரைட் யூஸ் பண்ணணும். ரீச் த டேஷ்ன்றது இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீச் த அண்ணா சாலை, ரீச் த மெயின் ரோடு. அடுத்து டேர்ன் லெஃப்ட் ஆர் டேர்ன் ரைட், ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கிராஸ் த ரோடு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கிராஸ் த ரோடு. வாக் பாஸ்ட் அப்படின்னா ஒரு இடத்த நீங்கள் போயிட்டுருக்கும் போது ஒரு விஷயத்தை தாண்டி போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாக் பாஸ்ட் த பஸ் ஸ்டாண்ட், வாக் பாஸ்ட் த ஸ்கூல். ஸோ ஒரு விஷயத்தை தாண்டி போகிறதுக்குன்னா வாக் பாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் walk along the main road, walk along the அண்ணா சாலை. அதாவது அந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க அப்படின்றதுக்கு walk along. நெக்ஸ்ட் you will find dash near or opposite to the dash. இப்போ ஆன்சர் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போன கொஷினில் நம்ம டெஸ்டினேஷன் டெம்பிள் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ you will find temple opposite to bakery, you will find temple நியர் ஸ்கூல். அந்த மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா எந்த ஆப்போசிட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் யூ வில் ஃபைண்ட் டெம்பிள் ஆன் யுவர் ரைட் ஆர் லெஃப்ட். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். நீங்கள் இங்கே இருக்கீங்க, எடுத்தோன்னே என்ன சொல்லணும்? கோ ஸ்ட்ரைட் ஒன்ஸ் யூ ரீச் த மெயின் ரோடு. அப்போது கோ ஸ்ட்ரைட் ஒன்ஸ் யூ ரீச் த மெயின் ரோடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லெஃப்டில் டேர்ன் எடுக்கணும். ஸோ டேர்ன் லெஃப்ட். அப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம இதுலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம் இல்லையா? நடுவில் என்ன இருக்குது? பஸ் ஸ்டாப் இருக்குது. அதனால வாக் பாஸ்ட் த பஸ் ஸ்டாப். ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாப்பை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. எங்கேயுமே நிற்காமல் நேராக போங்க அப்படின்றதுக்காக வாக் அலாங் த மெயின் ரோடு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ என்ன இருக்குது? இங்கே முருகன் ஸ்டோர் இருக்குது, இங்கே டெம்பிள் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் தான் டெம்பிள் இருக்குது. அதனால யூ கேன் ஃபைண்ட் டெம்பிள் ஆப்போசிட் டு முருகன் ஸ்டோர். ஸோ இங்கே முருகன் ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தானே டெம்பிள் இருக்குது. அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம புக்கில் இருக்க கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம புக்கில் இருக்கிற கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது பேஜ் நம்பர் 169 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யூ ஆர் அட் த மார்க்கெட், யூ நீட் டைரக்ஷன்ஸ் டு கோ டு த ஃபார்மசி. ஸோ மார்க்கெட்லேருந்து ஃபார்மசிக்கு நம்ம போகிறோம். அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேருந்து ஃபார்மசி. எப்போயுமே ஷார்ட் ரூட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மார்க்கெட்லேருந்து இந்த ரோட் வழியாக நம்ம எங்கே போக போகிறோம்? ஃபார்மசிக்கு போக போகிறோம். இதை எப்படி நம்ம டைரக்ஷனில் எழுத போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. ஸோ அதனால டேர்ன் லெஃப்ட். அப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோம்? பார்க் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, இதை நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். அதனால் க்ராஸ் த பார்க் ஸ்ட்ரீட் அண்ட் வாக் அலாங் த ஜார்ஜ் ஸ்ட்ரீட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் என்ன இருக்குது? லைப்ரரி இருக்குது, பேக்கரி இருக்குது. ஸோ வாக் பாஸ்ட் த லைப்ரரி அண்ட் பேக்கரி ஆன் யுவர் லெஃப்ட். இப்போ நம்ம சவுத் ரோடை ரீச் பண்ணுறோம். அதனால ஒன்ஸ் யூ ரீச் த சவுத் ரோடு, அதுக்கப்புறம் என்ன? இங்கே நிற்கிறீங்க இல்லையா? அதனால டேர்ன் ரைட், வாக் அலாங் த சவுத் ரோடு. அப்புறம் என்ன பண்ணுது? ஃபார்மசி எங்கே இருக்குது? ஃபார்மசி இங்கே இருக்குது இல்லையா? ஸோ யூ வில் ஃபைண்ட் ஃபார்மசி ஆப்போசிட் டு த ஷூ ஷாப். ஷூ ஷாப் இங்கே இருக்குது இல்லையா? அதனால ஃபார்மசிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறனால நம்ம வந்துட்டு யூ வில் ஃபைண்ட் ஃபார்மசி ஆப்போசிட் டு ஷூ ஷாப். செகண்ட் கொஷின் என்ன இருக்குது? யூ ஆர் இன் அ புக் ஷாப்,
ask your partner to direct you to the art gallery. ஸோ புக் ஷாப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஆர்ட் கேலரிக்கு போகணும், இதுக்கு ஒரு ரூட் எடுக்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் ரூட். சென்ட்ரல் அவென்யூ வழியாக சவுத் ரோடு வழியாக போய் ஆர்ட் கேலரிக்கு நம்ம போகிறோம். இதுக்கு நம்ம எப்படி எழுதணும்? முன்னாடி எழுதின மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டை படித்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எழுதிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ன் ரைட், அதாவது நீங்கள் புக் ஷாப்பில் இருக்கீங்க, இங்கே நிற்கிறீங்க. ஸோ டேர்ன் ரைட் எடுத்துகிட்டு சென்ட்ரல் அவென்யூவில் போகிறீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க அப்படின்றதுக்காக வாக் அலாங் யூஸ் பண்ணியிருக்கோம். வாக் அலாங் த சென்ட்ரல் அவென்யூ. அடுத்து என்னது? ஸோ நடுவில் என்ன இருக்குது? ஸ்கூலும் இருக்குது, ஷூ ஷாப்பும் இருக்குது இல்லையா? அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? வாக் பாஸ்ட் த ஸ்கூல் அண்ட் ஷூ ஷாப் ஆன் யூர் ரைட், ஏன்னா ரைட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது? ஸோ நீங்கள் எங்கே ரீச் பண்ணுவீங்க? சவுத் ரோடுக்கு. ஸோ ஒன்ஸ் யூ ரீச் தட் சவுத் ரோடு, டேர்ன் லெஃப்ட். இங்கே நிற்கிறீங்க, ஸோ டேர்ன் லெஃப்ட். அப்படியே போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ வாக் ஃபார்வர்ட் அலாங் த சவுத் ரோடு. அப்புறம் என்ன இருக்குது? கனெக்டாக நம்ம ஆர்ட் கேலரிக்கு வந்துட்டோம். ஸோ யூ வில் ஃபைண்ட் ஆர்ட் கேலரி ஆன் யூர் ரைட், ஆப்போசிட் டு த பேக்கரி. அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த கான்செப்டில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக. உங்களுக்கு தெரிஞ்ச 9th and 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் ஃபர்தராக பார்க்கலாம். Until then, tata bye bye. See you in the next video.